ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சூர்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் குடிகாரன், நல்லவன் இல்லை கெட்டவன், தன்னோட அம்மாவை பழி வாங்குறதுக்காக எந்த பொண்ணை வேணால் யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நந்தினி நினச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த எல்லா எண்ணத்தையுமே தடைச்சி உடச்சி எரிஞ்சிட்டாரு நம்ம சூர்யா சார். இப்போ ஒரு நல்லவராக வந்து நம்ம நந்தினி கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுனால சூர்யாவை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி கிட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அருணாச்சலையா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இப்போதாம்மா அவனை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குது, பழைய சூர்யாவா இப்போ தான் அவன் எனக்கு தெரிகிறான், இப்போ தான் என் புள்ள எனக்கு கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அவர் அந்த வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெரிய வந்து ஒரு கதையே இருக்கிறதுனால தான் அவர் அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா இப்படி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. 24 மணி நேரம் ஒருத்தவங்க குடியிலே இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அருணாச்சலையா மட்டும்தான் உயிரே வச்சுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது வேற நம்ம சூர்யாவும் நந்தினி இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம நந்தினி இருக்கிற இடத்துக்கு சூர்யா சார் வரவே மாட்டார். ஆனால் நம்ம நந்தினி எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அதனாலே நம்ம நந்தினிக்கு வந்து சூர்யா சாரோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு அருணாச்சலையாட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க. ஐயா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்கிறாங்க. உடனே ஐயா வந்துட்டு, கேளு நந்தினி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ கேட்கறதுக்கு, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஐயா, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூர்யா சார் இப்படி மாறினதுக்கு என்ன காரணம், ஏன் அடிக்கடி வந்துட்டு இப்போ தான் என்னோட பழைய மகனாட்ட அவன் நடந்துக்கிறான்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏதோ லைஃப்பில் பெருசாக நடந்துக்கிறதுனால தானே நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, என்னாச்சு ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிம்மா நான் சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும், இதை பற்றி இங்கே பேச முடியாது, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம், நீ விஜயை கூட வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடா இது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க. சரி ஐயா, நான் கண்டிப்பாக வர்றேன், ஆனால் இதை பற்றி நீ யோசிக்காதமா, யாருக்கிட்டையும் சொல்லாத, நாளைக்கு நீ நார்மலாக கோயிலுக்கு வர மாதிரி வா, நாங்கள் எல்லாருமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நந்தினிக்கு ஒரு பதட்டம் இருக்குது, ஏதோ வந்து பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ நடந்திருக்கு சூர்யா சாருக்கு அப்படின்னு. இதில் அருணாச்சலையா வேறு கோயிலுக்கு போகலாம், இங்கே பேச முடியாது, அங்கே தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்னும் நந்தினிக்கு பதட்டம் அதிகமாகுது. அப்போ ஏதோ ஒரு லைஃப்பில் பெருசாக நடந்திருக்கு, அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். அப்போ சூர்யா சார் வந்துட்டு அவரோட கேரக்டர் இது கிடையாது, அவரோட வேற கேரக்டர் வந்து ஒளிஞ்சிருக்கு, அது யாரால என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்போ அவருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம், அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி நினைக்கிறாங்க. நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போனால் தாங்க எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒருத்தருக்கு புரிஞ்சு அன்பை பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.